கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவரே சொல்கிறார். அவனவன் வழிகளுக்கும் அவனவன் செய்கைகளுக்கும் தக்கதான பலன். நாம் ஒருவனுக்கு நன்மை செஞ்சால் அந்த நன்மை நமக்கு திரும்பி வரும். அது 2 அத்தனையாக வரும், 3 அத்தனையாக வரும், 4 அத்தனையாக வரும். ஒருத்தனுக்கு 100 ரூபா கடன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் அந்த 100 ரூபாயை திருப்பி நமக்கு தருவான். ஏன்னா நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நம்ம அவனுக்கு கடன் கொடுக்குறோம், அவன் திருப்பி தரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்போம். ஒருவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், அவன் 1000 ரூபா நமக்கு திருப்பி தருவான். அப்போ கொடுப்பதில் ஒரு எதிர்பார்ப்பு, கொடுப்பதில் ஒரு அளவு. நல்லா யோசித்து பாருங்கள். கொடுக்கறதுல ஒரு அளவு, 1000 அப்படின்னு ஒரு அளவு, அது மறுபடியும் அவன் திருப்பி தரணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுதல், நம்முடைய எண்ணம். அப்போ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஒரு அளவும் அதில் ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்குது. அப்போ அது அந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உங்கள் செய்கைகளுக்கும் உங்கள் வழிகளுக்கு தக்கதான பலன். அப்போ நம்ம எதையுமே எதிர்பார்க்காம நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா? எதையுமே எதிர்பார்க்காம நம்ம செய்கிறோங்கிறப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்திலே அளவே இருக்காது. அவர் நமக்கு கொடுக்குற பலன் இருக்குது பார்த்தீங்களா, அது அளவு இருக்காது, எண்ணிலடங்காததாக இருக்கும். நாம் எதிர்பார்க்கறத விட பல மடங்கு அதிகமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கலை. ஒருவருக்கு ஒரு நன்மை செய்யணும், அவனுக்கு நம்மளால் ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னா நாம் அதை செஞ்சுருவோம். ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவர். அவர்கிட்ட நான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ரொம்பவே கஷ்டப்படுவார். அன்றாட பிழைப்பு தான் அவருக்கு சாப்பாடு. அவங்க குடும்பமும் அதுதான், அந்த அக்காவும் அப்படியே தான் இருப்பாங்க. இவர் எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வராரோ அந்த சம்பாத்தியம்தான் அவருக்கு அந்த வீட்டுக்கு அன்றைக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி சாயந்தரம் இந்தா நான் இன்றைக்கி ஒரு 300 ரூபா சம்பாரிச்சிருக்கிறேன், இந்தா 300 ரூபான்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த 300 ரூபாயோ 200 ரூபாயோ வச்சுட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக அவங்க வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சம் சேமித்து வைப்பாங்க. ஏன்னா ஒருவேளை அதுக்கு அடுத்த நாள் நமக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, பணம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பிள்ளைகளெல்லாம் பட்டினி கிடப்பாங்களன்றதுக்கு அதில் கொஞ்சம் அந்த அக்கா சேமித்து வைப்பாங்க. இப்படி இருக்கிற அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ரொம்ப இவங்களை விட கஷ்டப்படக்கூடிய ஒருத்தர் வராங்க. அவங்களுக்கு வேலை இல்லை, எதுவுமே இல்லை, பார்த்தா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. இவர் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, ஏங்க உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கலையா, என்ன ஏது வரும் கேட்டால் பிள்ளைகள்லாம் சாப்பாடு இல்லாமல் அவதிப்படுறாங்க. இப்போ இவர் என்ன செய்கிறாரு, தனக்கு வச்சுருந்ததை எடுத்து தான் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்களோ அதை மனைவியிட்ட சொல்லி அந்த அக்காவும் அதை செஞ்சு அவங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. பெரியவங்களுக்கு கொடுத்தப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்லைங்க, நாங்கள் பட்டினி இருந்தால் கூட பரவாயில்ல, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் சாப்பிட வைக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்கள் நல்ல வேலையை தேடிக்கிடுங்க, அது வரைக்கும் நான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி தனக்கு இருந்ததை தன்னோட பிள்ளைகளுக்கு செய்கிறத இந்த அக்காவும் இந்த அண்ணனும் என்ன பண்ணுவாங்க, தான் ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தால் கூட அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா சிறு பிள்ளைங்க பட்டினியாக இருக்க முடியாதுல்ல, கொடுத்துருவாங்க. இப்படியே கொஞ்சம் காலங்கள் ஓடுது. அவரும் வேலை தேடி அலைகிறாரு. அப்புறம் கொஞ்சம்
அவருக்கு பணம் தேவைப்படுறப்ப இவர் என்ன பண்ணுறாரு, இந்த அக்கா சேமித்து வச்சுருந்த பணத்தில் எடுத்து கொடுத்து இந்தாங்க போய் ஒரு வேலை தேடிட்டு வாங்கன்றாரு. அதுக்கு பிறகு தான் தெரியுது அவர் நல்லா படிச்சிருக்கிறார் அப்படின்னு. யாருங்க அந்த சாப்பாடு இல்லாமல் இருந்தவர் நல்லா படிச்சிருக்கிறாரு. வீட்டில் ஏதோ பிரச்சனையில் இங்கே குடிபெயர்ந்து வந்திருக்கிறாங்க. அப்புறம் அவர் படிப்பை வச்சு அவர் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறார். அந்த இடத்துல அவருக்கு கிடைச்ச வேலை மேனேஜர் வேலை. எப்படி பாருங்கள், அவருக்கு கிடைச்சது மேனேஜர் வேலை. மேனேஜராக தான் அந்த கம்பெனிக்கு அவர் வேலைக்கு போகிறார். அவ்வளோ படிச்சிருக்கார். போன அந்த முதல் மாதம் அப்படியே மேனேஜர்னால் அவங்க நல்ல ஒரு சம்பளம் வரும் இல்லையா, அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வரார். வாங்கிட்டு தன்னோட பிள்ளைகளுக்கு, அவரோட பிள்ளைகளுக்கு, தன்னோட மனைவிக்கு, தான் சகோதரியாக பார்த்த அவங்களுக்கு, தான் சகோதரனாக பார்த்த அவருக்கு எல்லாத்துக்கும் நிறையா வாங்கிட்டு வரார். இவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நான் எதையும் எதிர்பார்க்காம தான் நாங்கள் செஞ்சோம். கடவுள், நாங்கள் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணுவோம், எங்கள் மனசில் தோணுனதை நான் உங்களுக்கு செஞ்சேன், அவ்வளோதானே தவிர நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, இல்லை நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லி அவங்க வற்புறுத்தி அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் அவர் கேட்குறாரு, இந்த அண்ணனை நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்கன்னா கூலி வேலை செய்கிறேன்னு இவர் சொல்கிறார். சரிண்ணா, இனிமேல் நீங்கள் கூலி வேலை செய்யக்கூடாது, சரிங்களா, எங்களோட கம்பெனியில் நீங்கள் தான் ஓஏவாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருங்க, இவரை கூட்டிகிட்டு போய் அலுவலக உதவியாளராக அவருக்கு வேலை கொடுத்து மாதம் 25 ரூபா பக்கம் சம்பளம் வர்ற மாதிரி அவருக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணார், அந்த மேனேஜராக போனவர் அவரோட கம்பெனி பல இடங்களில் இருக்கிறதுனால அங்கேருந்து அவர் பணி மாற்றமாகியும் போயிட்டார். ஆனால் இவர் நல்ல ஒரு வேலையில் அமர்ந்து தன்னோட பிள்ளைகளுக்கும் தன்னோட பசங்களுக்கும் நல்லா படிக்க வச்சு இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அவர் எதையும் எதிர்பார்க்கல. கர்த்தர் பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான காரியத்தை அவருக்கு செஞ்சுருக்கார் பாருங்கள். அவருடைய உணர்வு, நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் துணிமணி இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிற அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆண்டவர் அவருடைய மனசில் தூண்டியிருக்கார் பாருங்கள். அதான் அவர் சொன்னார், நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், போயிட்டு வருவோம், உங்களை பார்த்தோன்னே எங்கள் மனசு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதனால தான் நான் செஞ்சேன்னார். அப்போ அன்பானவர்களே, நம்ம எதையும் எதிர்பார்க்காம யாரிடத்திலும் இருந்து ஒன்றை எதிர்பார்க்காமல் நம்ம அவங்க செய்கிற உதவி இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான பலனை கடவுள் கொடுப்பார். அந்த பலன் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காலம் முழுசும் நம்ம அதனால் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். காலம் முழுசும் நம்ம அதை ஆண்டவர் நமக்கு செஞ்சாருங்கிற நன்றி உணர்வோடு நம்ம இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பலன் நமக்கு இருக்குது. அதை தான் சொல்கிறார், அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களுக்கு தக்கதாக கொடுக்கும்படி இருதயத்தை அறிகிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாயும் இருக்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் நம்மிடத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் தீமை செய்யாமல் அடுத்தவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் அதற்கேற்ற பலனை பல மடங்கு நமக்கு கொடுப்பார். நாம் செய்கிற ஒரு செயல்லையும் சரி, நாம் மற்றவர்களுக்கு செய்கிற உதவியிலையும் சரி, நாம் எதையும் எதிர்பார்க்காம நாம் செய்கிறப்போ நம்முடைய ஆண்டவர் அங்கே மகிமைப்படுவார், கர்த்தர் அங்கே மகிமைப்படுவார். இப்போ கர்த்தர் மகிமைப்படுகிற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய செய்கைக்கு தக்கதான பலனை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, நம்மளால் முடிஞ்சது எது முடியுமோ அதை செய்யலாம். நம்ம சாப்பிட்றோம், அடுத்தவங்க சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, நம்முடைய சாப்பாட்டை 2ஆக பகிர்ந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை நம்ம செய்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் அதிகப்படியான பலனை உங்களுக்கும் எனக்கும் தருவார். ஒருவேளை நாம் சுயநலவாதிகளாக, நாம் மட்டுமே நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக, நம்முடைய குடும்பம் மட்டுமே நல்லா இருந்தால் போதும், நம்ம பிள்ளைகள் மட்டுமே சாப்பிட்டா போதும், நம்முடைய பிள்ளைகள் மனைவி மட்டுமே நல்ல உடை உடுத்தினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமானால், இன்றைக்கு நாம் நம்மை மாற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு செய்கிற உதவியினாலே கர்த்தர் கொடுக்கிற பலனை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி ஒரு மன மாற்றத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நிச்சயமாகவே இந்த மனமாற்றம் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய செயல்களுக்கும் எங்களுடைய பலன்களுக்கும் தக்கதாக நீர் எங்களுக்கு பலனை தரப்போகிறீர், அதற்காக நன்றி. எங்கள் உள்ளங்களையும் எங்கள் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் நல்ல சிந்தனைகளோடும் அடுத்தவர்களுக்கு உதவுகிற நல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்தோடும் நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவித்து அதற்கான பலனை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தருகிறீர். ஆண்டவரே, எங்களிடத்திலெல்லாம் எதையும் எதிர்பார்க்காமல் தன் ஜீவனையே கொடுத்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை பின்பற்றி அவர் காட்டிய வழியிலே நாங்கள் நடந்து உம்முடைய பிள்ளைகளாக மாற நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளும் எங்களை வழிநடத்தட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.